Hello friends, welcome back to our Pahulagam channel. வெட்டிங் பேக்கிங் டிப்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகி நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றப்போ நம்ம என்ன ட்ரெஸ் நம்ம வியர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். என்னென்னலாம் ட்ரெஸ் நம்ம ஒரு 2 days ஃபங்க்ஷன் அப்படின்னா 2 daysக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சு நம்ம இதை தான் போட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல முடிவு பண்ணிக்கணும். தென் ட்ரெஸ்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான அக்சசரிஸோ இல்லை ஜுவல்ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜுவல்ஸ் அக்சசரிஸ் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜுவல்ஸுக்கு தேவையான பாக்ஸோ இல்லை ஆர்கனைசரோ நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ நம்ம ஜுவல் செட் அப்படின்றப்போ நம்ம அது ஸ்டோன் உள்ளது இருக்கும், அதெல்லாம் நம்ம பத்திரமா எடுத்துகிட்டு போகணும். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அங்கே எடுத்து பார்க்கும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸ் இல்லை ஹேர் பின்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம இந்த பார்ட்டிஷன் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம தேவையானதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். நம்ம ஃபங்க்ஷன் டைமில் நம்ம கிளம்புறப்போ நமக்கு எல்லாமே விசிபிளாக தனித்தனியாக ஒவ்வொன்று ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கிறனால நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பேங்கிள்ஸ் எல்லாம் நம்ம உடையாத அளவுக்கு அந்த பேங்கிள்ஸ் உள்ள ஹைட்டுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். என்னென்ன பேங்கிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், கிளாஸ் பேங்கிள்ஸாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிமைனிங் ஏதாவது ஸ்பேஸ் இருக்குன்னா நம்ம வேறு ஏதாவது கூட வச்சுட்டு அது எதுவும் ஷேக் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறப்போ நமக்கு பேங்கிள்ஸ் உடையாது. நம்ம அங்கே போயிட்டு இந்த பேங்கிள்ஸ் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுவே நம்ம ஒரு பேக்கெட்லேயோ இதுலேயோ இல்லை பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போனோன்னா கண்டிப்பாக பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு திங் பார்த்திங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதையெல்லாம் ஒரு பாக்ஸில் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி எடுத்துக்கிறப்போ நம்ம ட்ரெஸ்லாம் நம்ம வியர் பண்ணதுக்கப்புறம் மேக்கப் போடுறதுக்கு இந்த பாக்ஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே பாக்ஸில் இருக்கனால நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், எதுவும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் நம்ம செப்பரேட்டாக ஒரு பாக்ஸில் வச்சுருந்தோம் அப்படின்னா 2 days ஃபங்க்ஷன் அல்லது 3 days அப்படின்னும் போது நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு தடையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சிடலாம். அடுத்த நாள் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாராவது ஃபங்க்ஷனில் இது வேணும் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னாலும் நம்மளால் எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த பாக்ஸில் வச்சுருக்கும் போது ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஏதாவது நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதையும் தனியாக ஒரு
பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ லைக் தட் அது மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாராவது ஃபங்க்ஷனில் கேட்டாங்க ஹேர் பின் வேணும், சேஃப்டி பின் வேணும், இல்லை பேண்ட் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து எடுத்து கொடுக்கலாம். பேங்கிள்ஸ் அல்லது நம்ம விலையுயர்ந்த நம்ம ஜுவல்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ஜுவல் பாக்ஸ் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா எதுவும் டேமேஜ் ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது பாக்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ திங்ஸ் நம்ம பேக்கிங்க்கு இருக்கும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூட்கேஸ் அல்லது ட்ராலி பேக் நம்ம எடுத்துக்கலாம். பேக் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே அந்த மாதிரி ஸ்டிக் வந்துட்டு அந்த ட்ராலி பேக்கில் இருக்கும். ஸோ நமக்கு ட்ரெஸ் வைக்கும்போது எதாவது மடிப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே எதாவது பேப்பரோ இல்லை எதாவது திக்கான ஷீட் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் வந்து ஏதாவது நியூவாக வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸோட எடுத்து வச்சா ரொம்பவே நல்லது. ஸோ எல்லாமே ஏற்கனவே அயன் பண்ணி அவங்க வச்சுருக்கனால நமக்கு அன்றைக்கி எடுத்து போடும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக களையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ட்ரெஸ் நம்ம வந்துட்டு எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செட்டாக ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது இது பசங்களுடைய ட்ரெஸ் இது. ஸோ 2 பேரோடது நான் ஒன்றாவே வச்சிடுறேன். அப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ 2 ஃபங்க்ஷன் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ராலி அல்லது சூட் கேஸில் ஒரு சைட் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம போட்டுக்க வேண்டியதோ இன்னொரு சைட் நம்ம அடுத்த நாள் போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிடலாம். அப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இன்னர் வியர்ஸ் பார்த்திங்கன்னா 2 ட்ரெஸ்க்கும் நம்ம தனித்தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம தேட வேண்டியது கிடையாது. அந்தந்த ட்ரெஸ் கூட நம்ம தனியாகவே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் நான் வந்துட்டு அந்த பாக்ஸஸ் எல்லாம் வைக்கிறேன். ஸோ 2 ட்ரெஸ்ஸையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண மாதிரியும் இருக்கும், ஸ்பேஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த நடுவில் இருக்கிற கேப்பில் இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் நான் வச்சிடுறேன். எந்த அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம எல்லா ஸ்பேஸையும் யூட்டிலைஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளால் நிறைய திங்ஸ் நம்ம கொண்டு போக முடியும். தென் நிறைய ஹேண்ட் டவல்ஸ் அல்லது ஹேண்ட் கர்ச்சிஃப் கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதுவும் குழந்தைங்களோட நம்ம கண்டிப்பாக நம்ம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறைய டவல்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நம்ம கடையில் ஷாப் பண்ணுறப்போ இன்னர் வியர்ஸ்லாம் நம்ம வாங்குறப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு இந்த குட்டி குட்டியாக இந்த மாதிரி பவுச் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் அப்போ தேவையில்லைன்னு நினச்சி நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் அது எல்லாமே நம்ம பத்திரமா எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராவல்க்கோ இல்லை நம்ம வெட்டிங்க்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகி போகிறப்போ
அந்த பெல்ட்ஸு, டைஸ் ப்ளஸ் இந்த குழந்தைங்களுடைய குட்டி குட்டி பொருட்கள் எல்லாமே நம்ம இந்த பவுச்சில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால நல்லா விசிபிளாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூட்கேஸில் நம்ம அப்படியே வைக்காமல் இது மாதிரி பவுச் எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம செல்ஃபோன் சார்ஜர் ப்ளஸ் கேட்ஜெட்ஸ், டிஜிட்டல் கேமராலாம் நம்ம ஃபங்க்ஷனில் எடுத்துகிட்டு போகும்போது அது ஒரு சின்ன பவுச்சில் போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம செப்பல்ஸ் அண்ட் ஷூஸ் வந்து நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சாக நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். இஃப் இட் இஸ் அது நியூ ஒன்னாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ஓல்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கவரில் வச்சு எடுத்துக்கிறது நல்லது. கூடவே அதனுடைய சாக்ஸும் எடுத்து அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். தென் ஹேண்ட்பேக் சூஸ் பண்ணுறப்போ நம்ம வியர் பண்ணுற ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்கிற மாதிரி நம்ம புதுசாக வாங்குறது இருந்தால் வாங்கிக்கலாம். இல்லைனா என்ன வச்சுருக்கோமோ அதை நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஹேண்ட்பேக்கில் என்னென்னலாம் ஏதாவது சிம்பிளாக வச்சுருக்கிறது நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அங்கே போய் நம்ம என்ன வேணும்னாலும் எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜுவல் பாக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹேண்ட்பேக் மாதிரி வாங்கி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாண்ட்ரி பேக் ஒன்று நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு டே நம்ம வியர் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் நம்ம இதுக்குள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் நல்ல ட்ரெஸ்ஸும் அழுக்கு ட்ரெஸ்ஸும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். சூட்கேஸ் அல்லது ட்ராலியோட டாப் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஜிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கனால அதுலேயும் நம்ம தேவையானதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்படி எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். எது தேவையோ நம்ம அதில் வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குழந்தைங்களாம் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைப்பர், அதுக்கப்புறம் நாப்கின்ஸு, இந்த லாண்ட்ரி பேகு, வைப்ஸ், சானிடைசர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாய்லெட்ரிஸ், சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட்டு, கூடவே ஒரு தைலம் பாக்ஸை எடுத்துக்கலாம். நம்ம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது நமக்கு தலைவலி அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளே எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. அங்கே போயிட்டு நம்ம ஷாப்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சானிடைசர்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்இன்ஃபெக்டன்ட்டு, மாஸ்க்கு, இதெல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகலாம். மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. தென் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஃபேஸ் வாஷ் இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அலோவேரா ஜெல் இதையும் நம்ம எடுத்துக்கலாம். என்னென்ன தேவையோ உங்களுக்கு அது எல்லாமே எடுத்துக்கலாம். ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு எப்படியெல்லாம் பேக் பண்ணலாம், என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.